ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமண சமிலா. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைலில் வந்து பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 35. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே செட் ஆயிரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த இமேஜும் இருக்காது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து சர்க்கிளில் வந்து இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்ட் மாதிரி காட்டும். இதில் தான் நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஜென்ரல் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த பிக்சரை வந்து பேக்ரவுண்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக்சரை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சென்டர் சர்க்கிளில் வந்து எப்படி பிக்சரை வந்து செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 4 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு இன்ட்டுமோ எதுவுமே காட்டாது உங்களுக்கு. 4வது இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இன்ட்டு மாதிரி காட்டும் உங்களுக்கு. இதில் தான் நம்ம வந்து சென்டர் சர்க்கிளில் வந்து இமேஜை செட் பண்ண போகிறோம்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. அது ஜென்ரல் கீழே அதேமாரி தான். ஜென்ரல் கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிக் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே இமேஜை நான் இப்போ உள்ள சென்டர் சர்க்கிளில் வந்து செட் பண்ணிக்கிறேன். அது ஒழுங்காக செட் ஆகாது. நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு சொல்லிடுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்ருங்க. ஸ்க்ரோல் பண்ணி விடும் பட்சத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆயிரும். நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். செட் ஆயிரும் இந்த மாதிரி. இப்போ வெளியில் வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து வர விசுலேஷன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹையாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் பாருன்பாங்க. அதை இன்ட்டு மாதிரி காட்டுது பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 2 பார் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதில் நீங்கள் வந்து எந்த பார்னு உங்களுக்கு தெரியலனா 2 இதுக்குமே ஒரே சேமாக காட்டுது எதிரா அப்படின்னு கேட்கல நீங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு விசுவல்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும், மறைஞ்சிரும். அதில் தான் நம்ம வந்து எடிட்டிங் பண்ண போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, விசுவல்னு மறைஞ்சிரும். அதில் தான் நம்ம வந்து ஹை பண்ண போகிறோம். அந்த பார் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் சொல்கிறேன். இந்த பாருன்னு ஜெனரல் கீழே வந்து இன்னொரு பாருன்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹை ஸ்கேல்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த விசுலேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஹை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த பார் பார்ப்போம். அதுக்கடுத்த பார் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதேமாதிரி நீங்கள் விசுவல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மறையும் பாருங்களா, உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அது மறைஞ்சிடும். இப்போ நான் அதை விசுவலில் டிக் ஐக்கானை எடுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒன்று லேயரில் இருந்து பார்த்தீங்களா, அதை வந்து மறைஞ்சிட்டு சென்டர் சர்க்கிளில் இப்போ நான் இது கொடுத்துட்டேன். இப்போ அது திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விசுலேஷனை வந்துட்டு நமக்கு இதிலே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் வந்து பாரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போ அதுக்கடுத்து பார்ப்போம் டெக்ஸ்ட்டை பற்றி எப்படி பார்ப்போம். கீழே உள்ள டெக்ஸ்ட்டு வந்து மேலே வரும். மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கீழே வரும். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனு, அதில் வந்து நீங்கள் எதுவும் டைப் பண்ண நினச்சிங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டைப் பண்ணிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட சைஸு
டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு ஒன்று பற்றிலாம் அதை கிளிக் பண்ணிட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து ஒரு 4 விதமான ஃபாண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபாண்டோட சைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்ப்போம். இங்கே பார்ட்டிகல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் சின்ன பார்ட்டிகல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிகல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 விதமான பார்ட்டிகல்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் உள்ள பார்ட்டிகல்ஸு சென்டர் பாயிண்ட்லேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகல்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப் எதுவும் ஜிஎஃப் இமேஜாக வச்சுருந்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து அப்பியரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதே போல் தான் கஸ்டம் இமேஜ் பீக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் வந்து பார்ட்டிகல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மேலே உள்ள இன்னொரு பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்று கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. கீழே இருந்து பார்ட்டிகல்ஸ் சின்னதாக வந்து மேலே வருது பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகி அதை பார்ட்டிகல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜிஃப் இமேஜ் எதுவும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ட் இமேஜ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.